மற்றொரு அண்மை செய்தி. தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களாக மின்வெட்டு என புகார் எழுந்திருக்கிறது. அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதால் தென்காசி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது மருத்துவமனையில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். ஒரு நாளைக்கு இந்த மருத்துவமனையில் எத்தனை நோயாளிகள் வந்து செல்கிறார்கள்? இந்த மின்வெட்டால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? அதிகாரிகள் தரப்புல என்ன பதில் சொல்லியிருக்காங்க? விரிவான விவரம். அதாவது தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அடிக்கடி ஏற்படும் இந்த மின்தடையால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே இங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் சுற்று வட்ட கிராமங்களிலிருந்து நாள்தோறும் இங்கு எக்ஸ்ரே எடுப்பதற்கும் ஸ்கேன் எடுப்பதற்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அடிக்கடி இந்த பகுதியில் மின்தடை என்பது ஏற்படுகிறது. குறிப்பாக இரவில் ஏற்படும் மின்தடையால் அந்த நோயாளிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். மேலும் இரவில் ஒருவர் மட்டுமே நோயாளிகள் அனுமதிக்கப்படும் என்பதால் பெண்கள் அதிக அளவில் நோயாளிகளுடன் இருக்கின்றனர். இந்த நிலையில் பெண்களுமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அடிக்கடி ஏற்படும் இந்த மின்தடையை சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் மின்சாரத்துறையிடம் சரியாக தெரிவிக்காதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு ஏற்பட்ட இந்த மின்தடை நீண்ட நேரம் நீடித்துள்ளது. இதனால் நோயாளியுடன் தங்கியிருந்த ஒருவர் தனது செல்போனில் எடுத்த வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரியின் அலட்சியமே இதற்கு காரணம் என நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி தலைமை மாவட்ட அரசு மருத்துவமனை இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த தொடர் மின்வெட்டை அரசு அதிக கவனம் செலுத்தி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது நோயாளிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி மாரிமுத்து.